நாம் இதோட அடிப்புறம் வந்து இப்போ ஓட்டை போட போகிறோம். அதுக்கு நாம் முதல்ல ஸ்கேல் எடுத்து வச்சு கோடு போட்டுக்க போகிறோம். ஓகே, நாம் மொத்தம் இப்போ 8 கோடு போட்டிருக்கோம். அதில் ஒரு கோடு விட்டு ஒரு கோடு வந்து ஓட்டை போட போகிறோம். நாம் எதுக்காக அடியில் இப்போ ஓட்டை போட போகிறோம் அப்படின்னா, சோப்பு ஸ்டாண்டில் தண்ணி போடும்போது அந்த தண்ணி வடியணும் அப்படிங்கிறக்காக நம்ம வந்து இப்போ இந்த ஓட்டையை வந்து போட்டு விட்டுருக்குறோம். ஓகே, நாம் இப்போ ஓட்டை போட்டு முடிச்சாச்சு. ஓகே, நாம் இப்போ ஒரு உப்பு தாள் எடுத்து நல்லா தேய்ச்சிக்கிறோம் சமமாக. ஆல்ரெடி நம்ம அந்த கட்டிங் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அந்த கட்டிங்கில் வந்து நம்ம மார்க் பண்ணி இந்த வளைவாக இருக்கிற ஒரு டிசைனை வந்து நம்ம வந்து போட்டிருக்கிறோம். எம்டியாக இருக்கிறப்போ நல்லா இருக்கல அப்படிங்கிறதுக்காக அந்த டிசைனை வந்து நம்ம போட்டிருக்கிறோம். ஓகே, மேலே வந்து சென்டராக மார்க் பண்ணிவிட்டு இந்த கார்னர் இருந்து 3 இன்ச்சு, அந்த கார்னர் வந்து 3 இன்ச்சு வச்சு நம்ம இப்போ மார்க் பண்ணிடுறோம். எதுக்காக இந்த மார்க் பண்ணிடுறோம் அப்படின்னா, அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணிடுறோம். 35/8 சைஸ் ஸ்க்ரூ போகிற அளவுக்கு வந்து நாம் இப்போ மார்க் ஓட்டை போட்டுக்கிறோம். ஓட்டை போடும்போது அடியில் ஒரு உட்டு பீஸை வச்சு ஓட்டை போட்டுக்கணும். ஓட்டை போடும்போது நல்லா அழுத்தி பிடிச்சி ஓட்டை போடுங்க. கொஞ்சம் லூஸ் விட்டிங்கனாலும் சுற்றி விட்டுரும். இப்போ நாம் 35/8 ஸ்க்ரூ போகிற அளவுக்கு ஓட்டை போட்டு எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், ஃப்ரீயாக ஸ்க்ரூ உள்ளே போய்ட்டு வெளியே வருது. பிசுறு இல்லாமல் உப்புதலை வச்சு நல்லா தேய்ச்சிக்கிறோம்.
இப்போ நாம் ஃப்ரண்ட்டில் போட்ட டிசைன் மாதிரியே 2 சைடுலேயும் வந்து டிசைன் போட போகிறோம். இது நாம் எப்படி டிசைன் போட்டோம் அப்படின்னா கட்டிங் மிஷினில் தான் போட்டோம். வாங்க இப்போ நாம் அதே மாதிரி டிசைன் போடலாம். நாம் இப்போ 2 பக்கமும் டிசைன் போட்டு முடிச்சிட்டோம். பிசுறு இல்லாமல் நல்லா 2 பக்கமும் தேய்ச்சி எடுத்துக்கிறோம் 30 அளவு வச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நமக்கு சோப்பு வச்சுக்கிற ஸ்டண்ட் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.